ஏய் ஸ்டாண்ட் அப். மாப்பு இப்படி கொஞ்சம் திரும்பு. ஐயோ இப்படி. அடடடடா ஜஸ்ட் கிராஸ் வாக். ஐயோ ஐயோ ஐயோ, இது வரைக்கும் இந்த அம்சம் எவனுக்குமே இருந்தது இல்லையேடா. நீ அதுக்குன்னே பிறந்தவ மாதிரி இருக்கிறியே. மாப்பு பேசாம எம்எல்ஏ ஆயிடு. எம்எல்ஏ ஆயிடு. அதுக்கு பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கணும். ஏக்கா அந்த கருமத்துக்கு படிப்பே தேவையில்லைக்கா. என்ன சொல்ற நீ? ஊர்ல நொண்டி நோசக்கா, வெந்தது வேகாது, பெட்டி கடையில கடன் சொன்னது, பீடிய கிள்ளி குடிச்சது, சந்த கடையில கருப்பி திருடிட்டு கொண்டது, இந்த மொத்த கோப்பனாக கிடக்குதா. மாப்பிள இப்பெல்லாம் சட்டசபைக்கு ஆள் எப்படி எடுக்கிறாங்க தெரியுமில்ல? சும்மா மிலிட்டரி செலக்ஷன் தான். உன்ன மாதிரி வாட்ட சாட்டமான ஆளு கிடைச்சா போதும். ஆளுங்கட்சிக்காரங்களே சுயேட்சையில நிக்க சொல்லி ஜெயிக்க வச்சு அடியாள வச்சுக்கிறாங்க. ஏமாப்ல சுமாரா நீ எத்தனை பேர் அடிப்ப? கோவம் வந்தாலும் வராட்டியா? ஓஹோ, இதுல 2 குவாலிட்டி இருக்கா? வராம ஒரு 10 20 வந்தா ஒரு 40 50. அட பாதி பாதி அசம்பிளிய புடிச்ச மாதிரி. முந்தி எல்லாம் எத்தனை ஆளுங்க ஜெயிச்சு போறாங்களோ அதான் கட்சிக்கு பலம். இப்பெல்லாம் ஒருத்தன் எத்தனை ஆள் அடிச்சு சமாளிக்கிறானோ அதான் கட்சிக்கு பலம். அந்த டெஸ்ட் எல்லாம் நீ ஜெயிச்சிருவையா. ஆனா ஒரே ஒரு சிக்கல் இருக்கு. என்ன? இந்த பை எலெக்ஷன் பரமசிவத்து உனக்கு தெரியுமா? இத்தனை வருஷமா அவங்க பாட்ட எம்எல்ஏ, அவங்க அப்பா எம்எல்ஏ, அவங்க அண்ணன் எம்எல்ஏ, எம்எல்ஏ பதவிய அவங்க குடும்ப சொத்தாக்கிட்டானுங்க. இந்த வருஷம் அவனே நிப்பான் போல தெரியுது. அவன் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்தான்னு வையே, அப்புறம் நீதான் எம்எல்ஏ. அம்மனி கிடைக்கிற அப்படி தான் பரமசிவனா இருந்தானே, பார்வதியா இருந்தானே, பாத்திர வேண்டியதா ஒரு கை. இந்த சவுண்ட் அங்க கொடுப்பியா? சரணமையப்பா. கோ. இந்த சவுண்டுக்கு விரதம் இருந்து இருமுடியெல்லாம் கட்டணும்பா. நான் சொன்னது வேற சவுண்ட். தாய்மார்களே, பெரியோர்களே, வருங்கால இளைஞர்களே, உங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ண சொல்லி நம்ம ஊர் கவுண்டர் சொல்லி இருக்காரு. அதான் என் மாப்பிள. பிரச்சனை என்னன்னா, அம்மணி பரீட்சை எழுத போன அன்னைக்கு மாப்பிள ஊருக்குள்ள இல்ல, ஒரு முக்கியமான வேலையா வெளியூர் போயிருந்தார். என்ன முக்கியமான வேலை? சாவக்கட்டு. அதனால அம்மணிய நேரா போய் பள்ளிக்கூடத்திலேயே பார்த்தார். அது காலத்தின் கட்டாயம். இது ஒரு தப்பா? இத தப்புன்னு அம்மணி சொன்னதோட மட்டும் இல்லாம உன் கூட பேச மாட்டேன், உன் முகத்துல முழிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டது. இத கேட்ட மாப்பிள மனசு என்ன பாடுபடு. அழக்கூடாது மாப்பு, நமக்காக ஜனங்க இருக்காங்க. ஊரு கவுண்டருக்கு ஒரு பிரச்சனைன்னா அது நமக்கு வந்த மாதிரி. அதுக்கு நம்ம என்ன பண்றது? நாட்டுல தேவையில்லாததுக்கெல்லாம் கடை அடைக்கிறாங்க, பந்து பண்றாங்க. இது ஒரு முக்கியமான பிரச்சனை. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஜனங்க நம்ம ஃபீலிங்ஸ முழுசா தெரிஞ்சுக்கிட்டாங்க. பை எலெக்ஷன் பரமசிவம், பை எலெக்ஷன் பரமசிவம். இதுவரைக்கும் காலங்காலமா உங்க தாத்த, உங்க ஒப்ப, உங்க ஒன்னை இவங்க எல்லாம் இந்த ஊர்ல எம்எல்ஏவா இருந்திருக்காங்க. ஆனா இப்ப வரப்போற இடைத்தேர்தல், அதுல நான் நிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன எடுத்து நீ போட்டியிட கூடாது. அப்படியே போட்டி இட்டாலும் நான் தான் செய்ப்பேன். ஏன் தெரியுமா? சுத்து 10 18 கிராமத்திலே நடந்த சேவக்கட்டு, ரேக்லா ரேஸ், கம்பு சண்டை எல்லாத்திலயும் நான் தான் ஜெயிச்சிருக்கேன். இன்னும் விடு. அவ்வளவு கோலத்தை கட்டிட்டு கோழி கொண்டு விளையாடுறதுல இருந்து வேட்டியை மடிச்சு கட்டிட்டு உரி அடிச்சு வரைக்கும் நான் தான் ஜெயிச்சிருக்கேன். எப்படி சவுண்ட்? இதுதான் சவுண்ட். அரசியல்ல வெளியில சவுண்ட் பலமா கொடுக்கணும். ஆளை பார்த்துன்னு கூனி குறியாங்க. அண்ணா, அட இவங்கிட்ட போய் அப்ப குடுக்குற? இந்த ஆள் பரமசிவம் இல்லையா? இவன் அல்லகைப்பா. அல்லகைனா எடுப்பு சோறு மிச்ச மீதி போட்டா தின்னுட்டு எதுக்கு எடுத்தாலும் ஆமாம் போடுறவன். என்ன ஐயா உங்களை உள்ள கூப்பிடுற? சரி நீ போ. அம்பு மாப்பிள வெளியில குடுத்திய சவுண்ட் அதே சவுண்ட் அடக்கி வாசி. வணக்கம்ண்ணா. கும்பிடியா? ஐயோ பிரமாதமாகுதே. அது சரி, நீ இப்ப எதுக்காக எங்க கட்சியில சேர்ந்து எம்எல்ஏ ஆகணுங்கிற? எங்க கட்சி கொள்கை பிடிச்சு போச்சாக்க? இல்லைங்க, அது இல்லைங்கிறது எங்களுக்கும் தெரியுமாப்பா. அப்போ என்னை மாதிரி பெருசா துண்டு போடுவேன் ஆசை வந்துருச்சா? அந்த கரகத்தை யாருங்க நான் சுமக்கிறது? பாத்தியா, அது கிறகும்னு அண்ணனுக்கே இப்பதான் தெரியுது. சரி, எல்லாத்தையும் மாதிரி நீங்க ஊரை கொள்ளை அடிக்கலாம் திட்டம் போட்ட. அட வேற எதுக்காக போய் அரசியல் நிக்கணும்? அட சொல்லு. எங்க மாமன் பொண்ணு, எங்க மாமன் பொண்ணு. கையடியா, உன் மாமன் பொண்ணு நெஞ்சு முடிய உட்காந்துருக்கா. உனக்கு வெக்கமா இருந்தா உன் முடிய புடிங்கய்யா. என்னப்பா சின்ன பசங்க மாதிரி விளையாண்டுருக்கீங்க? விஷயம் சொல்லுங்க. எங்க மாமன் பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கணுங்க. அட எப்படி லட்சியம்? சூப்பர். அவருக்கு நீ இலகையா? ஆனுங்க. காரணம் புதுசா தான் இருக்கு, ஆனா புரியலையே. நேத்து எங்க மாமன் பொண்ணு நிச்சயம் பண்ண பொண்ணுங்க அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன அசிங்கமா பேசி போட்டுதுங்க. அப்படியா? எப்படிப்பா? நீ எல்லாம் படிக்காத முட்டாளு, வேலை வெட்டி இல்லாம ஊரை சுத்திக்கிட்டு இருக்கிற தண்டச்சோறு, 1000 தான் உனக்கு சொத்து சுகம் இருந்தாலும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எல்லாம் உத்தியோக புருஷலாச்சுன்னா உத்தியோகத்துல இருக்கிற மாப்பிள்ளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு அம்மனி சொல்லிடுச்சுங்க. அப்புறம் மாமன் தான் எனக்கு ஐடியா கொடுத்தாருங்க. மாப்பிள்ளை நீ இனிமே படிப்பெல்லாம் படிச்சு வாத்தியார் வேலைக்கோ கண்டக்டர் வேலைக்கோ போக முடியாது, பேசாம எம்எல்ஏ ஆயிரு, என்ன அதுக்கு படிப்பே தேவையில்லைன்னு சொன்னாருங்க. நீதான் சொன்னியா? ஆமா. ஏன் ஒண்ணும் இல்லைங்க. சரிங்க. இப்ப நான் தேர்தல் இருந்து ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிட்டேன்னு வச்சுங்களேன், எங்க மாமன் பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்கங்க. அப்புறம் நான் எம்எல்ஏ பொண்டாட்டின்னு பெருமையா சொல்லிட்டு ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்குங்க. அண்ணா வணங்கண்ணா. அண்ணா வணங்கண்ணா.
அண்ணா வணக்கம். என்னப்பா இது? ஆட எலெக்ஷன்ல நின்னு சொன்ன காக்கா உருவில கும்பிடுறாங்க. அதுக்கெல்லாம் ஏறிய ஓட்டு. அப்ப ஓட்டுக்கிறவங்கள தானே கும்பிடுனேன். மாப்ள இவர்தான் அந்த மனுவை கூட. இந்தாங்கண்ணா. ஐயோ ஐயோ நான் முதல்ல மாப்பிள மனுவை கொடுக்குறேன். ஐயோன்னு அவசரம் முடிச்ச மாதிரி பேசுறீங்க. அவர் கையில கொடுக்காதீங்க. ஏன் கைய வேணாலும் கடிச்சு வச்சுட்டானா? அவர் கையில கொடுக்காதீங்க, டேபிள்ல வேணும். என்னங்கண்ணா டேபிள்ல வச்சா எப்படின்னா பேப்பர்ல வரும்? கையில கொடுத்தா தானே போட்டோ பிடிச்சி நாளைக்கு காலையில பேப்பர்ல வரும். ஏன் சார் என் கையில கொடுக்க வேணாங்கிறீங்க? சரி, பிரச்சனை இவ்வளவு தூரம் போனதுக்கு அப்புறம் ஓப்பனாவே பேசிட வேண்டியதானே. சார் நம்மால அவனை தப்பா நினைக்க மாட்டாரு. ராசியான கைதான் கொடுத்தா ஜெயிப்ப, ஆனா செத்து போயிருவேன். என்னது? எங்க அண்ணன் இவர் கையில தானே கொடுத்தாரு, ஜெயிச்சாரு, செத்து போயிட்டாருல. மாப்பிள அப்புறம் இவர் கையிலேயே கொடு. என்ன நான் செத்துருவேன் சொல்றேன், நீ கொடுக்க சொல்ற? ஆட நீ செத்தா என்ன இடத்தேர்ந்து வரும்ல, நான் நின்னு ஜெயிச்சிட்டு போறேன். அப்படின்னா மீனாவன் கேரி. ஓஹோ, கை நாட்டை கட்டிட்டு கஷ்டப்படுறதை விட ஒரு நல்ல படிச்ச மாப்பிளையா கிடைப்பா. நான் கொடுக்க முடியாது. குடியா? நான் கொடுக்க முடியாது. நான் கொடுக்க முடியாது. எங்க வந்து சத்தம் போட்டுருக்கீங்க? போட்டோகிராபர் தினகரன் ரிப்போர்ட்டர் வந்திருக்காரு. ஆனா இன்னைக்கு அவருக்கு லீவுங்க. ஏதாவது விஷயம் இருந்தா சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன். நான் அரசியல்ல இருந்து விலகிறதா முடிவு பண்ணிட்டேன். ஐயோ ஐயோ, அண்ணா, அண்ணா, எங்களுக்கு யாரு நீங்க அரசியல் பண்ணி போனா எங்களுக்கெல்லாம் அரசியல் கத்து கொடுக்கறது யாருன்னா? ஐயோ, சரி சரி நான் விலகல. இருக்கையா? விலகலான்னு சொல்லிட்டாருங்க. விலகுறாரு. விலகலான்னு சொல்லிட்டாரு. அவர் அப்பவே சொன்னாரு, நீங்க கீழே குனிஞ்சிட்டு நீங்க இருந்தீங்கல்ல, அப்ப நான் கேட்டேன். சரின்ட்டீங்களா? இருந்துறீங்களா? அப்புறம் என்ன பண்றது? நீங்க எல்லாம் அரசியல் ஓரளவுக்கு தேர்ச்சி அடைகிற வரைக்கும் நான் அரசியல நீடிக்கிறது முடிவு பண்ணிட்டேன். அது என்னங்கண்ணா நீங்களா பார்த்து விளைக்கிறீங்க? நாங்க வேண்டாம்னு சொன்னா கப்புன்னு இருந்துறீங்க. நீங்க ஒரு தமாஸ்காரங்கண்ணா. நோ, உங்க பாதை ரொம்ப டேஞ்சருங்கண்ணோ. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க விலகிறேன்னு அறிக்கை கூட போறீங்க. அன்னைக்கு பார்த்து நாங்க எல்லாம் கப்சுப்புன்னு சைலண்ட் ஆகிடுவோம். நீங்க வசமா மாட்டிக்குவீங்க. அல்ல கைக்கு நக்கல பாத்தீங்களா? அந்த கண்ணத்தை அப்புங்கண்ணா. பத்திர பன்னெண்டு ராமகாலம் நான் டயத்தை பண்ணாதீங்க. ராகு ராகு நான் கொடுக்க மாட்டேன். பெரியவர்களே, தாய்மார்களே, ஆகவே நான் உங்களை பார்த்து அட ஏன் பறக்குற? அங்க பாரு, இப்பதான் நாமினேஷன்ல தாக்கல் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். அதுக்குள்ள நீ எம்எல்ஏ ஆகிட்ட மாதிரி வீட்டுக்கு முன்னால ஒரு கூட்டம். மாப்பிள ஜெயிச்சிட்டோம்னு வையே, முதல்ல ஸ்டேட்டை பிடிக்கிறோம், அப்புறம் சென்ட்ரல் பிடிக்கிறோம், அகில இந்திய ரீதியில ஒரு அசத்தல், அப்புறம் அப்படியே அமெரிக்கா பயணம் தான். அமெரிக்காக்கெல்லாம் போய் பொருள் காட்சியை சுத்தி பார்க்கும் போது நான் காணாம போயிட்டேன்னா விட்டுருவாங்களா? அவங்க நாடு கெட்டு போயிடாது. உடனே மைக்கில் சொல்லுவாங்க, மாப்பிள மிஸ்ஸிங் எங்க ஊர் எம்எல்ஏ மிஸ்ஸிங்னு. அதுக்கும் மீறி நீங்க மிஸ் ஆயிட்டீங்கன்னு வைங்க, இடைத்தேர்தல் வருமல்ல, அதில் நான் நின்னு ஜெயிச்சிருவேன். நீ கிண்டல் பண்ற. இது கிண்டல் இல்ல மாப்பிள, நக்கல். அம்மா சவுண்ட். மாப்பிள நீ ஸ்டேட்ட பாரு, சென்ட்ரல் ரேஞ்சில எனக்கு நிறைய வேலை இருக்கு. திடீர்னு என்ன இப்படி அனாதை விட்டு போனேன்னு இப்படி? ஆட என்ன மாப்பிள இந்த சவுண்டுக்கே பயந்தா அப்புறம் சட்டசபைக்குள்ள எப்படி போவ? போய் ஜமாய் போ. எலெக்ஷன் முடிவு வரை சிரிக்காத, ஓட்டு. வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. என்ன பண்ண? அட உட்காருங்கப்பா, உட்காரு. எலெக்ஷன் நடந்து ஜோடி சேர்ந்து சுத்துறீங்களே, டோர் கான்வெர்சேஷன் போனீங்களா? மாப்பிள உங்ககிட்ட ஏதோ தனியா பேசணும்னா இருங்க. என்னப்பா? ஒண்ணும் இல்லைங்கண்ணா, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயி போச்சுங்களா, சொந்தத்துக்குள்ள சொந்தம் ஆயி போச்சுங்களா. அது எங்க மாமன் வேற தேர்தல் நிக்கிறாருங்களா. மாமன் நேரத்து நீ எப்படா தேர்தல் நிக்கலான்னு எங்க அம்மாவும் எங்க அக்காவும் என்ன போட்டு காய்ச்சின்னு காய்ச்சிட்டாங்க. போடா போய் வாபஸ் வாங்கிட்டு வான்னு சொன்னாங்களா. அதான் வாபஸ் வாங்க போற வழியில அவங்கள பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தானு. என்னப்பா இவன் உருப்படுவாருங்களா? மாமன் வேணுமா மாமன் பொண்ணு வேணுமா? மாமன் பொண்ணு தானே வேணும். நீ எலெக்ஷன்ல ஜெயிச்சதையா கல்யாணம் நடக்கும். வேணுமா நானு நின்னு ஜெயிக்கிறதுங்க, எங்க மாமா நின்னு ஜெயிக்கிட்டுங்க. நீ நின்னு ஜெயி, உங்க மாமா உட்கார்ந்து ஜெயிக்கிட்டு. ஒரு தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ உள்ள தாங்க முடியல, இதுல இவரும் ஜெயிக்கணுமா இவங்க மாமனும் ஜெயிக்கணுமா? ஏன் உங்க அப்பச்சி பாட்டம் பேரம் பேத்தி எல்லாம் லைனா நிக்க வைக்க வேண்டியதானே? அப்படி எல்லாம் ஜெயிக்க முடியாதுங்களா? உங்க ரெண்டு பேருக்கு உண்மையிலேயே அறிவு இல்லையா, இல்ல அறிவில்லாத மாதிரி நடிச்சு எனக்கு அல்வா கொடுக்குறீங்களா? அல்வா பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. ஆமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இப்போ நீ ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனேன்னு வையே, உங்க மாமன் குடும்பத்தை கெடுதல் பண்ணுவியா? பண்ண மாட்டீங்களா? நல்லதானே பண்ணுவேன். இந்த பாருப்பா, ஜெயிக்கிற வரைக்கும் அப்படித்தான் இருக்க. ஜெயிச்சுட்டேன்னு வையே, முதல் மாலையே உங்க மாமன் போட்டு உன்னை கட்டி பிடிச்சு. அப்புறம் எலெக்ஷன் முந்தி மாதிரி இல்லையப்பா, இடைத்தேர்தலா இருக்கிறதுனால பக்கத்து தொகுதியிலிருந்து ஆளுகளை கூட்டு வந்து கல்லோட்டு போடுறோம். பொது தேர்தல் வர்றதுக்குள்ள ஜனங்க மத்தியில மறுமலர்ச்சி வந்து திருந்திட்டான்னு வையே, எங்க இருந்து போடுவ கல்லோட்டு? பொது தேர்தல் கூட எங்கன்னா காலகாலத்துல நடக்குது. கவர்னர் ஆட்சி 5 வருஷம் 6 வருஷமா ஆக்கிட்டான்னா இவருக்கு வயசு வேற கூட ஏறிக்கிட்டே இருக்கு. அது வரைக்கும் இவங்க மாமன் பொண்ணை வச்சிருப்பானா? வேற யாருக்காவது கட்டி கொடுத்துட்டான்னா? ஒரே நம்மள மாதிரி பெரிய படிச்சிருந்தாலும் வெயிட் பண்ணுவாங்க. எதை படிச்சிருக்க? செகண்ட் ஸ்டாண்டர்டுங்கண்ணா. அடிச்சு வீட்டுல வச்சிருக்கேங்கண்ணா. அப்புறம் எம்எல்ஏ ஆகிறத தவிர உனக்கு வேற என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு? என்ன தொழில் தெரியும்? கட்டுங்க. அது தொழில் இல்லையா, சூதாட்டம். அப்படின்னா எம்எல்ஏங்கிறது தொழிலுங்களா? பெரிய பிசினஸ் இல்ல. அப்படிங்களா? நான் அப்படிங்கன்னா அவர் தான் சொல்றாருல பிசினஸ் நோண்டி கட்டிட்டு வீடு சைஸ் பாரு, அதுல கட்டினதுதான். இது பாரு, நீ எலெக்ஷன்ல ஜெய, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் சொந்தக்காரியில கிட்ட சேர்க்காத, கெடுத்து போடுவாளுங்க. இல்லீங்க, எட்டவே துரத்தி விட்டுறேன். எலெக்ஷன் வேலை பாருடா. ஐயா பாருங்கோ, அம்மா பாருங்கோ, அண்ணா பாருங்கோ, அக்கா பாருங்கோ, இப்படி 6 அடி ஒசரத்திலே ஒரு ஆடு நம்ம ஊர்ல இருந்து எம்எல்ஏ போனா அது இந்த ஊருக்கு பெருமை,
தொகுதிக்கு பெருமை, உங்களுக்கு பெருமை. ஆளே பாரு, உதரத்தை பாரு, அப்புறம் போடு உங்க ஓட்டு. எங்கள் கட்சிக்காரர்கள் வேடிலே தொங்குவதால் நாங்கள் கொள்கையிலே தொங்கி விடுவோம் என்று பொருள் அல்ல. உங்களுக்காக நாங்கள் உழைப்போம். ஆகவே பெரியோர்களே, தாய்மார்களே, உங்களது பொன்னான வாக்குகளை எங்கள் வேட்பாளர் அறுவை தம்பி ராசபுரம் அளிக்க வேண்டும் என்று ஓடி ஓடி உங்களை கேட்டுக் கொள்கின்றோம். தொங்கி உங்களை கேட்டுக் கொள்கின்றோம். அம்மணி, ராசப்பா, உன் மாமனை எடுத்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகாத. அப்படி போனேன்னு வச்சுக்க, நீ அம்மனி மறந்துட வேண்டியதான். ஏன் உன் மாமன் அம்மனி மனசை மாத்தி உனக்கு கட்டி வைக்கலான்னு பாக்குறாரு. அவர் தோத்துட்டான்னு வச்சுக்க, அப்புறம் அந்த வீட்டை பக்கமே உன்னை தலை கட்ட விட மாட்டாரு. அதனாலதான் சொல்றேன், இந்த அல்ல கை தெண்ட சோறு பேசுனா கேட்காத. நல்லா யோசனை பண்ணிக்க. என்ன பண்றது? எங்க ஓட்டு உங்களுக்கு தான் கவுண்டர். எங்க வீட்டுக்கார சொன்னாலும் சொல்லட்டியும் எங்க ஓட்டு உங்களுக்கு தான் கவுண்டரே. அட சத்தியமா சொல்றேன், எங்க ஓட்டு உங்களுக்கு தான் கவுண்டர். ஐயோ, அண்ணே, அக்காக்கு தெரியாம சின்ன வீடு வேணாலும் வச்சுக்கங்க. தயவு செஞ்சு இந்த ஒரு தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. இது பாருங்க, என்ன விட எங்க மாமா வயசுல பெரியவருங்க, ரொம்ப நல்லவருங்க. அதனால எனக்கு போடுற ஓட்டு எங்க மாமாவுக்கு போட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சரிங்க. எங்க மாமாவுக்கு போடுங்க, மறந்துடாதீங்க. வரணுங்க மனுஷன்னா இப்படி எல்லாம் இருக்கணும். மாமா, மறந்துடாதீங்க. என்ன சரிங்க? போன வாரம் வந்து எனக்கு ஓட்டு போடுங்கன்னா அதுக்கு சரின்னீங்க. இப்ப வந்து எனக்கு போடாதீங்கன்னா அதுக்கு சரிங்கிறீங்க. இப்படி ஒவ்வொரு ஓட்டையும் புரியாம குத்தித்தாயா ஒவ்வொரு 5 வருஷத்தையும் வீணாக்குறீங்க. இப்ப என்னதாங்க பண்ண சொல்றீங்க? இது வரைக்கும் நீங்க எத்தனையோ எலெக்ஷனை சந்திச்சிருக்கீங்க. ஓட்டு கேட்க வந்தவன்லாம் என்ன கேட்டிருக்கான்? எனக்கு ஓட்டு போடுங்க, என் கட்சிக்காரனுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டிருக்கான். ஆனா ராசப்ப என்ன கேக்குறான்? எனக்கு ஓட்டு போடாதீங்க, எங்க மாமனுக்கு ஓட்டு போடுங்கிறான். அட எதிர்கட்சிக்காரனா இருந்தாலும் சொல்லணும் இல்லப்பா. இதுல இருந்து என்ன தெரியுது? எவன் ஒருத்தன் பதவி வேண்டாங்கிறானோ அவங்கிட்ட தாயா பதவியை கொடுத்து பார்க்கணும். அப்ப தாயா இந்த நாடு உருப்படும், இந்த ஊர் உருப்படும், நாமளும் உருப்படுவோம். அம்மா, எலெக்ஷன் அன்னைக்கு நெல்லு குத்த போயிடாதீங்கம்மா. ஓட்டு குத்த வாங்கம்மா. குத்துற ஓட்ட பார்த்து குத்துங்கம்மா. மாமன் தோத்து போனதுல உனக்கு சோகமா இருக்க, நடிப்பை மெயின்டைன் பண்றான் பாரு. அடிப்புங்களா அண்ணா? அனுதாபப்பட்டா நம்ம ஜனங்க ஓட்டு அள்ளி வீசிடுவான்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டான். அதனாலதான் இந்தியாவிலேயே எந்த கேண்டிடேட்டும் வைக்காத கோஷ்ட வச்சான். எனக்கு ஓட்டு போடாதீங்க, எதிர்கட்சிக்காரன் எங்க மாமனுக்கு ஓட்டு போடுங்கண்ணா. பையனுக்கு பதவி ஆசையில நினைச்சுக்கிட்டு ஜனங்க பூரா ஓட்டு அள்ளி வீசிட்டாங்க. பெரிய ராஜதந்திரி பாணி. தாந்திரியும் இல்லைங்க, முந்திரியும் இல்லைங்கண்ணா. இங்க இருக்கிறது வெள்ள மனசுங்க. அப்படியே அள்ளி ஜனங்கட்டு விட்டாரு, முத்திரையை குத்தி போட்டாங்க. சரி, போய் லட்சியத்தை நிறைவேற்றுவாங்க. என்னங்க லட்சியம்? அட, அம்மனி கல்யாணம் பண்ணதான் அரசியலுக்கு வந்தீங்க. அதாருங்க எங்க லட்சியமே. ஏங்க, அப்ப தொகுதிக்கு ஒண்ணு நல்லது பண்ண மாட்டீங்களா? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? தொகுதிக்கு நாங்க எதுக்கு நல்லது பண்ணணும்? 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தது. இது வரைக்கும் எத்தனை எலெக்ஷன் நடந்திருக்கு? ஜெயிச்சவன் பூரா நல்லது பண்ணிருக்கானா? நாங்க மட்டும் பண்றதுக்கு என்ன இழுச்ச வாயினுங்களா? இல்லாத புது பழக்கத்தை ஏன்டா ஏற்படுத்த சொல்றேன்? அப்படி நாங்க நல்லது பண்ணா மத்த ஜெயிச்சவெல்லாம் எங்க வீட்டு முன்னால வந்து கல்யாணம் தெரிஞ்சானா ஏன்டா நல்லது பண்ணீங்கன்னு நீ காப்பாத்துவியாடா? சரி, விடு. என்ன வார்த்தை கேட்டாண்டாம? ஏன்டா வழக்கம் போல தொகுதிக்கு ஒண்ணும் பண்ண வேண்டாமாப்பா. டேய், அல்ல கைகளா வாங்கடா. பொன்னான வார்த்தையை வாயை திறந்து என்னமா சொன்னார் பாத்தீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டு சொல்லுது. டேய், அல்ல கைகளுடைய ரூல்ஸ் என்னடா? வாழ்க ஒளிக, அங்கேயே இருங்க. எம்எல்ஏ ராசப்பன் கண்டினியூ. எம்எல்ஏ ராசப்பன், எம்எல்ஏ ராசப்பன், ராசப்பன் எம்எல்ஏ. ஐயட்ட ஆட்டப்பா. எம்எல்ஏ ராசப்பன், ராசப்பன் எம்எல்ஏ. ஆட்டு மாப்ள. ராசப்பன் எம்எல்ஏ, எம்எல்ஏ ராசப்பன், ராசப்பன் எம்எல்ஏ. இவர்தான் எம்எல்ஏ. மாப்ள, உன் மாமன் வீடு வந்துச்சு, எனக்கு உள்ள போ. உள்ள போன ஒண்ணு பிரச்சனை ஆயிடுற. எதுக்கு பிரச்சனை? ஏன் பிரச்சனை? என்ன காரணத்துக்காக பிரச்சனை வருதுங்கிற? உள்ள போனா உத கொஞ்சம் ஜாஸ்தியா உண்டுன்னு வையே. ஐயோ அம்மா அப்படின்னு ஒரு சவுண்ட கொடு. சவுண்ட் கட்ட நீ உள்ள சப்போர்ட்டுக்கு வருவீல்ல? நான் எதுக்கு சப்போர்ட்டுக்கு வர்றேன்? அவர் எதுக்கு சவுண்ட் கொடு சொன்ன? உத என்ன ரேஞ்சில உழுகுது? ஒத்தான உதைக்கிறாரா இல்ல குடும்பமே சேர்ந்து மொத்தமா உதைக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சிக்னல். சரி, குலதெய்வத்தை கும்பிட்டு குனிஞ்சு உள்ள போ. ஏ டிரைவர், நீ எதுக்கு வண்டி ஆஃப் பண்ணிடாத? ரிவர்ஸ் கீர் போட்டு ரெடியா வை. மாப்ள, ஞாபகம் வச்சுக்க. நிறுத்துக்கியா? இது என்ன கட்சி ஆபீஸா? கும்பகோணம் உள்ள போறீங்க. அவன் குடும்ப பிரச்சனை பேச போயிருக்கான். கட்சியா? டேய், அவன் வீட்டு பிரச்சனை பேச போயிருக்கான்டா. கட்சி இல்ல வீடா? டேய், அடிச்சு கொண்டு விடுவேன். டேய், இந்த தொண்டர்கள் குண்டர்கள் எல்லாம் பொடி பிடிக்கிறதும் கோஷம் போடுறதோட நிறுத்திக்க. அவன் தான் ஜெயிச்சிட்டான் இல்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு மரியாதை வேலையா? போடா. ஏங்க, நாங்க எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறதுங்க? எம்எல்ஏ உள்ள அப்படி என்னதானே செஞ்சுக்கிட்டு இருக்காரு? திரைச்சிட்டு இருக்காரு. ஏண்டா, எம்எல்ஏனா தொகுதி பிரச்சனை, ஊர் பிரச்சனை, சொந்த பிரச்சனை, 1000 பிரச்சனை இருக்கு. என்னமா
அதையெல்லாம் நீ என்ன கேக்குற? உனக்கு என்ன பிரச்சனை? என் பையனை பள்ளிக்கூடத்துல சேர்த்தணும், அதுக்கு எம்எல்ஏ கையெழுத்து வேணும். அவ்வளவுதானடா. ஒரு ஓரமா போய் உட்காரு, நான் கையெழுத்து வாங்கி தர்றேன். என்ன இது கையெழுத்து? கையில போடுற கையெழுத்து. அது தெரியுது. போன வாரம் உங்க எம்எல்ஏ இதுல கையெழுத்து போட்டு விட்டாரு. இந்த அம்மாவோட பையனை ஃபைல் கூட சேர்க்க. இது எம்எல்ஏ கையெழுத்தே இல்லன்னு ஹெட்மாஸ்டர் திருப்பி அனுப்பிட்டாரு. இந்த பையன் மட்டுமா? இங்க பாரியா. இந்த ஊர் ஹெட்மாஸ்டருக்கு அறிவே இல்லையா? நம்ம ஊர் எம்எல்ஏவோட கையெழுத்து ஒரு தோராயமா இப்படித்தான் இருக்கும்னு கணிப்பு கணிச்சுக்க வேண்டாமா? வர்ற போற பிள்ளைகள் எல்லாம் திருப்பி ரிட்டர்ன் அனுப்பிட்டே இருக்கான். அம்மா ஐயா, நாங்க என்ன வச்சுட்டு வஞ்சனையா பண்றோம்? எங்களுக்கே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள டெவலப் ஆகிட்டு இருக்குது. எப்படி கும்பிடு? பிரமாதம் மாப்பிள, ரொம்ப படிவு, என்னால தாங்கிக்க முடியலையா. ஐயா அம்மனிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்களா? நான் ஏதோ கட்சிக்காரன் பேசிக்கிட்டீங்கன்னு நினைச்சேன். இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இதுக்கு முந்து நீ உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. யா, பெரிய மனுஷன்னா அப்படி இப்படி இருக்கத்தாயா செய்ய. ஆனா நம்ம எம்எல்ஏ கட்சி பண்ணினா இறங்கி செய்வார். பாத்தியா செய்யறத? அதான் வந்து பேசிக்கிறேன். அம்மனி, மாமா போகுது. பின்ன கண்ட இடத்துல கைய வச்சு ஒண்ணு போகாதா? எல்லாம் இந்த நாயால வர்றது ரெண்டு அப்பாப்பு. பெரிய தொகுதியா தொகுதி, வாழ்க்கையில பகுதி போயிட்டு இருக்கா. போய் புடிச்சிட்டு வாடா. ஏய், இது என்ன தர்மாஸ்பத்திரியாடா? டாக்டர் சீட் எல்லாம் இங்க கொண்டு வந்து கொடுக்குறீங்க. கொஞ்சம் விட்டா லாண்டரி பில் எல்லாம் கொண்டு வந்து துணி வாங்கி கொடுக்க சொல்லுங்க. போடுங்க, எடுத்து போடா போடா. சே, நெக்ஸ்ட். ஏய், என்னடா மண்ணெண்ணெய்? மண்ணெண்ணெயா? ஏடா இது என்ன ரேஷன் கடையா? என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? பிச்சு போடுவோம் படுவாங்களா? எங்களை என்ன தெல்லவாரி பசங்க நினைச்சிட்டீங்களா? இது எம்எல்ஏ வீடா? கடந்த 6 மாத காலமாக எங்க எம்எல்ஏவை தாவ சண்டையிலயோ, கோழி குண்டு விளையாடுற இடத்துலயோ, மங்காத்தா விளையாடுற இடத்துலயோ பார்த்தா சொன்னா எவ்வளவு ரூபா வேணாலும் பட் கேட்டா. ஏன்னா லைஃப் லாங் ஒருத்தன் தெல்லவாரியா வாட இருப்பான். முக்கியமான பிரச்சனை மட்டும் லைன்ல வாங்க ப்ளீஸ். நெக்ஸ்ட். நமஸ்காரம் ஐயா. வாங்க பெரியவரே, என்ன விஷயம்? எம்எல்ஏ பார்க்கணும். எம்எல்ஏ பார்த்தாலும் ஒண்ணுதான், என்ன பார்த்தாலும் ஒண்ணுதான். நாங்க 2 பேரும் மாமா மச்சான் தான். இல்லைங்க, ஒரு முக்கியமான விஷயமா. ஏன் 5 பத்து அவங்ககிட்ட கைமாத்துவாங்க போறியா? அவங்ககிட்ட 50 பைசா கூட இருக்காது. நான் கொஞ்சம் தனியா பேசணும் ஐயா. தனியா பேசணும், நீங்க 2 பேரும் போய் நடு கடல் நின்னு பேசினா தான். ஐயா, நான் சொல்ல வந்தது. என்ன நீ சொல்ல மாமா சும்மா இருங்க. வணக்கம் ஐயா. நான் வரேன், நீங்க வாங்க. நீ ஏதாவது இவர்கிட்ட வாங்கிட்டியா? சிஸ்டர், ஃபாதர் சர்ச்சுக்கு போயிருக்காருமா. இப்படி வா. அப்படி போடு மாப்பிள. அம்மனியே ஒத்துடுச்சு, அப்புறம் தாலி கட்டு. என்ன தாலி இல்லன்னு பாக்குறியா? தாலி கட்டி அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து கல்யாணம் பண்றதுங்கிறது ஒரு சம்பிரதாயம். அம்மிங்கிறது ஏழை பணக்கார வித்தியாசம் இல்லாம எல்லார் வீட்லயும் இருக்கு. அதை எப்ப வேணாலும் யாரு நச்சுக்கிட்டே மிதிக்கலாம். மனசு 2 ஒத்து போனா போரு. மாலையை மாத்த வேண்டியதா? கொண்டா மாலைய. ஐயா இந்தாங்க கொடுங்க. அடிக்கிறா கட்டி மேல அடிங்க. எடுத்துங்க. எங்க மாமா சொன்னதாங்க சரி. மனசு 2 ஒத்து போயிடுச்சுன்னா தாலி சடங்கு சம்பிரதாயம் எதுவுமே தேவையில்லை. இன்னையில இருந்து இவ என் பொண்டாட்டி. இவள காலம் பூரா கண் கலங்காம சந்தோஷமா வச்சு காப்பாத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. அதே மாதிரி என் மாமா மனசு நோகாம அவரோட சந்தோஷமா வாழ்க்கை நடத்த வேண்டியது என் பொறுப்பு. ஐயா, உங்க பங்குக்கு நீங்க ஏதாவது பேசுங்க. படிப்பறிவே இல்லாம இருந்த ராசப்ப இன்னைக்கு பகுத்தறிவு சிந்தனையோட எனக்கு மாப்பிள்ளையா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். கரெக்டா கண் டைமுக்கு வந்த பாத்தியா? நீ எங்க வந்த? அவங்க தள்ளிட்டு வர்றாங்க. தாலியே இல்லாம கல்யாணமா? புரட்சிகரமா தான் இருக்கு. அதே மாதிரி தப்பு பண்ணாலும் பரவாயில்லன்னு எங்க விலங்கு அவுத்துட்டேன்னு வையே, எப்படி இருக்க? அவுத்துட சொல்லப்பா. அவுத்து விட்டுருவோம், நீ விலங்க வித்துருவ. யோ, மன்னிக்கிற மனோபாவம் பெருகணையா, அப்பதான் மனித சமுதாயம் உயரும். அது மனுஷங்களுக்குப்பா, உன்ன மாதிரி அனிமல்ஸுக்கு இல்ல. நீ நேர்மையா நடந்தா இந்த கதி வந்திருக்க. இந்த மாதிரி கெட்ட வார்த்தையில கிட்ட பேசாத. செத்து போன்னு சொல்லி சாகுற. நேர்மையா என்னடா அர்த்தம்? அதுக்கான பொது வழக்கு வந்தேன். இதுக்கு தான் வந்திருக்கிற. இன்ஸ்பெக்டர் சார், இந்த ஜென்மத்தை மட்டும் தனி ஜெயில கொண்டு போய் அடைங்க. மத்த கைதிகளோட சேர்த்துறாதீங்க. அவங்க எல்லாத்தையும் கெடுத்து வச்சிருவான். பொது வாழ்க்கைக்குன்னு வந்தா இதெல்லாம் அனுபவிச்சு தாண்டா ஆகணும். ராசப்பா, அடுத்த வாரம் நீயும் சம்சாரமும் ஆளுக்கு ஒரு பேப்பர் வாங்கிட்டு வந்து ஜெயில பாருங்க. பேப்பர் எதுக்கு? சுயசரிதை எழுதணும்ல. என்ன இருக்கு உனக்கு சுயசரித்திரம்? அண்டா திருடுனது, குண்டா திருடுனது, செவரேறி குதிச்சது, பொம்பளை புடவை உருவுனது, தெருவிலேயே செருப்படி வாங்கிட்டு ஓடனே அதெல்லாமா? படிச்சா எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. புரியாத பாருது. மாப்பு, என்னையா கப்பல் கவுந்து போன மாதிரி கண்ணத்துல கை வச்சு உட்கார்ந்திருக்கேன். ஏதாவது பேசல நான் எந்திரிச்சு போடுவேன். துக்கம் மாமா. துக்கமா? துக்கம் பறந்துடும், டயலாக் வரும். தண்ணி கலந்து அடிப்பா. நான் அம்மனி கல்யாணம் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா கூட. ஐடியா இல்லாம அங்க அவ்வளவு சவுண்ட் விட்ட? அவ்வளவு பேருக்கு முன்னாடி அசிங்கமா பேசினா சுருன்னு கோவம் வந்துருச்சு. பட்டன் சவால் விட்ட. நீ சவால் விடாம இருந்தாலும் அவ காலில் கையில் விழுந்து சம்மத்தை வாங்கிக்கலாம். இப்ப நீ சவால் விட்டு சங்கடத்துல மாட்டிட்டியா மாப்ள? நான் என்ன படிச்சு ஒரு டாக்டராவோ வக்கீலாவோ ஆயிடுறேன். யார் நீயா? அது என்ன மாப்பு கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? படிப்பு என்ன அவ்வளவு சீப்பா போச்சா? ஏய், படிப்பு இப்ப எல்லாம் வேற ரேஞ்சில போயிட்டு இருக்குது மாப்பு. எல்கேஜி யூகேஜின்னு ஒண்ணு கேள்விப்படுக்கிறியா?
அதுக்கு முன்னாடி குழந்தைங்க ஒரு 1.5 வருஷமா போய் ஸ்கூல்ல சறுக்கு விளையாட்டு தூரி விளையாட்டு எல்லாம் விளையாடணும். அப்புறம் ஒரு ஆயா வரும், உன்னை தூக்கி மடியில் உட்கார வச்சு சோறு விட்டும். ஓ நெஞ்சில் இருக்கிற முடி ரேஞ்சுக்கு ஆயா மடியில் நீ உட்கார முடியுமா? ஓ மடியில வேணா ஆயா உட்காரலாம். அடேங்க அப்பா, எல்கேஜி யூகேஜி +2 BA BL நினைச்சாலே தலை சுத்துது. அதை நீ படிக்கிறேங்கிறிய, ஆனா நீ வெக்கப்பட மாட்ட. அக்கிள்ள புஸ்தகத்தை வச்சுட்டு ஸ்கூலுக்கு போவ, எங்களால பார்த்து சகிக்க முடியாது. அதையும் மீறி போறேன்னு வையே, நாங்க மத மாதிரி கன்வெர்ட் ஆயிடுவோம். ஆமா மாமா அப்புறம் இரியா, சிக்கன் சொல்லிருக்க இந்தப்பா. இல்ல அது இல்ல, என்ன இருந்தாலும் அவ அப்படி கேட்டு கூடாது. ஏய் மறுபடியும் நீ சுத்தி அங்கதான் வரியா? அட போப்பா. சீக்கிரம் இறங்கு, இத வேற எடுத்துக்கிட்டு. நம்ம ஊருக்குள்ள வாத்திய கோஷ்டி வருது மாமா. ஏதாவது பொண்ணு பொடிச்சுக்கு வயசுக்கு வந்திருக்கும், இல்லன்னா வயசானதுக்கு மண்டை போட்டிருக்கோம். அதை கட்டி கட்டுருவா. நல்லா மாட்டிக்கிட்டேன். இந்த ஆள் இங்க இருப்பான்னு தெரிஞ்சிருந்தா அடுத்த ஊர்ல இறங்கி நடந்தே வந்திருப்பேன். வாங்க கும்பிடுறாங்க. ஏது இவ்வளவு தூரம் நம்ம ஊர் பக்கம்? நம்ம ஊர்ல தாங்க விசேஷம். எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு. இன்னும் 2 மணி நேரம் இருக்கு. 2 மணி நேரம் இருக்கா? ஏன்னா எல்லாரும் கொஞ்சம் டீ போடுங்க. வேண்டாங்க, நேரம் ஆச்சு, நாங்க போறோம். சும்மா இருக்க, கவுண்டரே சொல்லிட்டாரு, டீ குடிச்சிட்டு போலாம். ஆக டீ சாப்பிடுறது முடிவு பண்ணிட்டீங்க. ஆமாங்க. அப்ப அந்த நடை வாசிங்க. அந்த நடையில மொத்தமா சொன்ன எப்படி மாப்ள? தஞ்சாவூர் கோட்டு போன தடவை வந்தா பாசிட்டீங்கல்ல, போட்டு தாக்குங்க. வேண்டாங்க, நேரம் ஆச்சு, நாங்க போறோம். குழந்தை பையன் ஆசைப்படானே என்னமோ லொல்லு அடிக்கடா. தூணி அவுத்து அடிக்கிறானா? அப்புறம் மதுரையில் ஒரு நட வாசிப்பாங்களே, அதை வாசிங்க. போதும் போதும். கோயம்புத்தூர் இப்ப என்ன பண்றீங்க? மாறுதுடா. அது அதல்ல, தஞ்சாவூர். தஞ்சாவூர்ல ஆரம்பிச்சு அப்படியே மதுரை வழியா வந்து அப்புறம் கோயம்புத்தூர் பிடிச்ச ஒரு காமிக்கிறீங்க. என்னங்க பஸ் ரூட் மாதிரி சொல்றீங்களே? கூட கூட பேசிட்டு குழந்தை பையன் ஆசைப்படுற அழுக ஆரம்பிச்சானா நீ பாட்ட மாட்டான். அடா என்ன ராசப்பா, அம்மணி வீட்டு விசேஷம் வந்தவங்களை போய் வாசிக்க சொல்றிய? அம்மணி வீட்டு விசேஷத்துக்கு வந்தவங்களா? ஏன்டா முதல்லயே சொல்லிருக்கலாம்ல? எங்கேயும் பேச விட்டீங்க, நீங்க தான் வாசிக்க விட்டீங்களா? பாசிபிளியே சொல்லிருக்க வேண்டியதானே. அம்மணி வீட்டு விசேஷத்துக்கு வந்தவங்க அப்படின்ட்டு அம்மணி கணக்கு சண்டை போட்டு விட்டீங்களா? சாகர வரைக்கும் வாசிக்கிறேன். நிறுத்துங்க, நிறுத்துங்க. என்ன மாமா, நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வந்தவங்களே இப்படி கூப்பிட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப நிறுத்த போறீங்களா இல்லையா? அம்மணி சொல்லி நிறுத்துக்கலாம். தூக்கி ஓடுனாடா, பாடுவா. மாமா எனக்கு இந்த பொம்மை வேணும். அவங்க அப்புறம் கேட்டு வாங்கி தரேன். குடுக்காட்டி தூக்கிட்டு ஓடிடு. ஏமாமா பந்தல்ல எப்படி போயிட்டு இருக்குது? எல்லாம் திருவிளையாடல் ரேஞ்சு தான். ஆடும் பொருள் அசையும் பொருள் எல்லாம் அப்படி அப்படியே நிக்குது மாப்ள. என்ன சத்தம்? மணி சத்தம். யார் அடிக்கிறது? பூசாரி வந்து அத மறந்துதான் போல் இருக்கு. ஏ பூசாரி, கம் ஹியர். ஏ மாப்ள, இல்ல நான் இங்கிலீஷ் பேசிட்டு இருக்கும்போது மேல இங்களையும் பாத்துட்டு இருக்கிறேன், நீ கத்துக்க வேண்டாம். ஏய் பூசாரி, கமான். ஊரே வந்து நீ மட்டும் திறந்து வச்சு மணி ஆட்டுறியா? கூட்டிட்டு சாமி கொண்டாயா. கோ. மாமா, நான் சொன்னது தப்பு. முதல்ல கோயில் கதவு திறந்து விடு. அங்க வந்து சொன்னா எப்படி? அப்புறம் கிட்ட வந்து சொல்லணும். பண்ணாச்சு. காது கிட்ட வந்து நச்சுன்னு சொல்லணும். ஏயா இதெல்லாம் கோயில்ல செய்யற வேலையா இது? ஏயா அவன் தான் குழந்தை போய் விவரம் இல்லாம பக்க வாயை பொழந்து பாக்குறியா? திரும்பி அந்த பக்கம் போல. ரைட். நீங்க வாங்கின காசுக்கு வாட்ச் வரைக்கும் போறோம். அப்படி ஒரு ஓரமா போய் உட்காருங்க. நாங்க பேசி முடிச்சு வந்து உங்களை கூட்டிட்டு போறோம். லேட் ஆச்சுன்னு வைங்க, எங்களை எதிர்பார்க்காதீங்க. பஸ்ஸை பிடிச்சி எகிரிடுங்க. வாங்க வாங்க.
பயப்படாத 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 கேட்ச். மாமா எனக்கு பிஸ்கட். இது நாய் பிஸ்கட் மாப்ள. இது இங்க இருக்குன்னு தெரிஞ்சாதான் வாங்கிட்டு வந்தேன். எவ்வளவோ கெட்டிக்காரத்தனமா இருந்து இந்த வகையில் நான் ஏமாந்துட்டேன். எப்படி? ஆறு நாய்க்கு தான் மாப்ள பிஸ்கட் பொண்ணு. இது லோக்கல் பார்ட்டி. 2 எலும்பு துண்டு வீசி இருந்தா கப்பு நடக்கிருக்கு. இந்த பாருங்க, இந்த பட்டாசு சத்தா மேல சத்த கேட்டா மிரளத்தான் செய்யும். அது மிரளுதேன்னு நம்ம ஓடணும்னு வைங்க, பின்னாடியே ஓடி வந்து பொச்சை புடிச்சு கடிச்சு வச்சிடும். அப்படியே அள்ள கட்டி வாங்க, அள்ள கட்டி போ போ, அள்ள கட்டி வா, வந்துருங்க மாப்ள. என்ன பாக்குற? என்னமோ இவளுக பொண்ணு பார்க்க வந்த மாதிரி பூ வச்சுக்கிறதும் பொட்டு வச்சுக்கிறதும் புடவை கட்டிக்கிறதும் தாளிக்கிறாளுடா. யார் வீட்லயாவது விசேஷம்னா இவளுக்கு தீபாவளி கொண்டாடிக்கிறாளுங்க. என்ன தட்டுக்கட்டிலாம் வருகையோட வர? நீ எங்களுக்கு சொந்தமா? இல்லீங்க, கார் மணிக்கு பஸ் போலாம் நின்னுட்டு இருந்துருங்க. கேட்டியா? எல்லாரும் கூட்டமா வரது பாத்துனுங்க. கவுண்ட் ரூட்ல விசேஷம்னு நம்மளும் போயிட்டு போலான்னு வந்துருங்க. கூட்டத்துல கோவிந்தா போலான்னு வந்தியாக்க. காரமடைக்கு பஸ்ஸுக்கு நின்னவ கனியூருக்கு பஸ்ஸுக்கு போறவெல்லாம் தீபாவளி கொண்டாடுறா. பார்க்க வந்த பொண்ணை பார்க்க முடியலையே. அது ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி விஷயம்னு காலையில அவங்க அம்மா சொன்னது ரூமுக்குள்ள போய் கதவை சாத்தினவதான். மேல சத்தம் கேட்ட உடனேதான் கதவையே திறந்திருக்கா. என்னதான் பேசி இருந்தாலும் பழகி இருந்தாலும் அந்தந்த காரியங்கள் வரும்போது அவங்களுக்கு கூச்சமும் வெக்கமும் வரத்தாங்க செய்யும். அதுதாங்க தமிழர் பண்பாடுங்கிறது. அது சரி, தேங்காய் கீழே வையும். இத தூக்கிட்டு ஓடுறதுக்கு இவ்வளவு பெரிய வசனம் பேசினியாங்க. நல்ல வேலை நகை டப்பாவை இங்க வச்சிருந்தோம். இல்லன்னா 4 அடியார் திருப்பூர் எல்லாம் பொழந்து கட்டிருப்பிய. பெருசு, நீ என்னதான் சொந்தமா இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி உட்காரு. இல்ல இங்க இருக்கிறேங்க. வேணாப்பா, கல்கண்டு தட்டல இருக்கு, நீ எச்சு ஊத்திடுவேன். மாப்பிள வெக்கங்களா? இருக்கட்டு, வயசுக்கு வந்த பையனா இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் இது கொஞ்சம் ஜாஸ்தின்னு நினைக்கிறேங்க மாப்பிள.